அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 22ஆம் தேதி. அமெரிக்க எழுத்தாளர் ஜான் ப்ரவுன் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க எழுத்தாளர் டான் ப்ரவுன் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான தீவிர வாசகர்களை கொண்டுள்ள அமெரிக்க எழுத்தாளர் டான் ப்ரவுன் பிறந்த தினம் என்று அமெரிக்காவில் நியூ ஹாம்ப்ஷயர் மாநிலத்தில் உள்ள எக்ஸிடரில் பிறந்தார். 1964இல். தந்தை கணித பேராசிரியர், அம்மா ஒரு இசைக்கலைஞர். தந்தை கணித பேராசிரியர். குழந்தைகளின் பிறந்த நாள் மற்றும் விடுமுறை நாட்களில் தந்தை விரிவான புதையல் வேட்டை விளையாட்டுகளை ஆட வைப்பார். டாவின்சி கோட் புத்தகத்தில் வரும் புதையல் வேட்டைக்கு இந்த விளையாட்டுகள் தான் அடிப்படை என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்குவாஷ் விளையாட்டு வீரர் பெற்றோரைப் போலவே பாடுவதிலும் ஆர்வம் கொண்டிருந்தார். சிந்த் அனிமல்ஸ் என்ற பெயரில் குழந்தைகள் இசை நாடாவை உருவாக்கினார். பின்னர் சொந்தமாக இசைத்தட்டு நிறுவனத்தை ஆரம்பித்தார். பாடகர், பாடலாசிரியர், பியானோ கலைஞராக தனது தொழில் வாழ்க்கையை தொடர ஹாலிவுட்டுக்கு 1991இல் இடம்பெயர்ந்தார். 1993இல் டான் ப்ரவுன் என்னும் குறுந்தகட்டை வெளியிட்டார். அடுத்த ஆண்டு ஏஞ்சல்ஸ் அண்டு டெமான்ஸ் என்ற தலைப்பில் ஒரு குறுந்தகட்டை வெளியிட்டார். ஓவியர் ஜான் லாங்டன் இதில் உருவாக்கி தந்த அதே கலை எழுத்து வடிவம்தான் பின்னர் இதே தலைப்பில் இவர் எழுதிய புதினத்திலும் பயன்படுத்தப்பட்டது. மீண்டும் சொந்த ஊருக்கே வந்த இவர் தான் கல்வி கற்ற அதே பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார். அந்த சமயத்தில் தி டூம்ஸ்டே கான்ஸ்பைரசினா சதி என்ற சிட்னி ஷெல்டனின் நாவலை படித்தார். அதன் பிறகுதான் ஒரு பரபரப்பு கதை எழுத்தாளராக மற்றும் மாறும் ஆசை இவருக்குள் துளிர்விட்டது. உடனடியாக டிஜிட்டல் ஃபோர்ட்ரஸ் என்ற புத்தகத்துக்கான வேலையில் களம் இறங்கினார். 1998இல் இந்த நாவல் வெளிவந்தது. தொடர்ந்து டிசெப்ஷன் பாயிண்ட் மற்றும் ஏஞ்சல்ஸ் அண்டு டெமான்ஸ் ஆகிய புத்தகங்களை எழுதினார். புதினங்களின் கதாபாத்திரங்களுக்கு தனது நிஜ வாழ்வில் இடம்பெறுபவர்களின் பெயர்களையே சூட்டினார். முதல் 3 நாவல்கள் பெரிய அளவில் வெளியாகவில்லை. ஆனால் 2003இல் வெளிவந்த இவரது 4வது புத்தகம் தி டாவின்சி கோட் விற்பனையில் சாதனை படைத்தது. வெளிவந்த முதல் வாரத்திலேயே நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் சிறப்பாக விற்பனையாகும் புத்தகங்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. உலகம் முழுவதும் 8 கோடிக்கு அதிகமான பிரதிகள் விற்பனையாகின. இதன் வெற்றி இவரது முந்தைய 3 புத்தகங்களின் விற்பனையையும் அதிகரிக்க வைத்தது. 2004இல் இவரது 4 புத்தகங்களுமே ஒரே வாரத்தில் நியூயார்க் டைம்ஸ் பட்டியலில் இடம் பிடித்தன. இவரது புதினங்கள் உலகம் முழுவதும் 40க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பணமும் புகழும் குவிந்தன. ஆரம்பத்தில் நகைச்சுவை கதைகளையும் எழுதியுள்ளார். இவரது படைப்புகளில் வரலாறு, கிறிஸ்தவம் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கும். ஒரு படைப்பை உருவாக்குவதற்கு ஏறக்குறைய 2 ஆண்டுகள் அதற்கான ஆய்வுகளை மேற்கொள்வார். தொடர்ந்து பல நாவல்கள் வெளிவந்திருக்கிறது. காலை 4 மணிக்கு எழுந்தால் எந்த கவன சிதறலும் இருக்காது என்பதுடன் தனது எழுதும் திறன் உச்சத்தில் இருக்கும் என்று கூறியிருக்கிறார். கொலம்பியா பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் தி டாவின்சி கோட் திரைப்படமாக வெளிவந்தது. பல நாடுகளில் சர்ச்சைகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்த இந்த படம் உலகம் முழுவதும் $750 மில்லியன் வசூலை குவித்தது. தொடர்ந்து எழுதி வரும் டான் ப்ரவுன் தன் சகோதரருடன் இணைந்து ஏழை மாணவர்களுக்காக பல நல்ல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அப்படின்னு சொல்லி 2015 எழுதப்பட்ட இந்த புத்தகம் தெரிவிக்கிறது.
ஆனால் இப்போ உயிரோடு இருக்கிறாரா என்பதை நீங்கள் தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.